அந்த தங்கமணின்னு ஒரு ஃப்ராட் இருந்தான் இபியில். அவன் கொள்ளடிச்சதுக்காக நம்மெல்லாம் மறுபடியும் யூனிட் காஸ்ட்க்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும். இந்த எஸ்பி வேலுமணி இன்னொரு கொள்ளைக்காரன் ஊழல்வாதி. ஆனா இப்போ வந்து இந்த அதிமுகவில் இருக்கும் அயோக்கியர்கள், ஜெயிச்ச அயோக்கியர்கள் வந்து தாவைக்காக்கு தாவறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நீங்க தான் குற்றவாளி, நான் வந்து அவங்களை குற்றவாளி என்று சொல்ல மாட்டேன் என்றால் அவன் அயோக்கியன். அந்த அயோக்கியனை தேர்ந்தெடுப்பது யார்? நாம் உணர்ச்சி வசப்பட்டு. இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாரும் சொல்றாங்க மாபெரும் வெற்றி, மாபெரும் வெற்றி விஜய். மாபெரும் வெற்றி ஆயிருந்தானா அவன் 125 சீட் ஜெயிச்சிருக்கணும். அப்பா கடவுள் பார்த்து கரெக்டா வச்சார். ஆஃப் பாருங்கவனுக்கு 108. தாவேக்கா with the support of 10 தீய சக்தி எம்எல்ஏஸ், that is தீய சக்தியுடன் டிஎம்கேவோட ஆதரவுடன் ஜெயிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் விஜய் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுலயே தெரியுது இவங்கெல்லாம் வந்து பதவிக்காக எதையும் செய்வார்கள், பதவிக்காக டீயும் தின்பார்கள். பொய் ஆரம்பிக்கிறதே பொய். மூல செலவை பண்ணி இந்த மக்களை முட்டாளாக்கி, இந்த முட்டாள் ஜனமும் என்னமோ பெரிய தான் ஏதோ ஒரு கடவுள் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கொடுக்க போறது மாதிரி இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. நேத்தே போர்டா விட்டுட்டான் 10 லட்சம் கோடி 10+. ஓகே, நான் வந்து மற்றவங்களாட்டில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கையில வச்சுட்டு என்னால செய்ய முடியாது. அதுக்கப்புறம் இந்த சீமான், ஏன்னா சீமான் might have a good manifesto, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தான் ஒரு தனி நபரா அவரும் ஒரு கொடூர புத்தி படைத்த மனுஷனே சொல்லக்கூடாது. இவங்களெல்லாம் வந்து மாண்புமிகு, ஆனரபிள் இதெல்லாம் எதுக்கு கூப்பிடுறாங்களோ தெரியல. என்னை பொறுத்தவரையிலும் ஒரு திருடன் அவன் எவனா இருக்கட்டும், அவன் ராஜாவாகவே இருக்கட்டும், பிரதம மந்திரியாவே இருக்கட்டும், முதல் மந்திரியாகவே இருக்கட்டும், கொள்ளை அடித்தால் அவன் கொள்ளைக்காரன் தான், அவன் திருடன் தான், அவன் ஒரு அரக்கன். ஆனால் இவர்களை போய் மாண்புமிகு மாண்புமிகுன்னு கூப்பிடுறது பைத்தியக்காரன் தான். ஒன்று விவாகரத்து பண்றதுதான், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளா இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது தான், ஆகியால பிரிஞ்சு போறது இருக்குது. ஆனா நீ எந்த முகத்தோட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போற? உனக்கும் பொண்டாட்டிக்கு 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம். அந்த பெண் குழந்தை நீ பெற்றிருக்க பெண் குழந்தை என்னடா பண்ணிருக்கு? நீ எல்லாம் ஒரு மனிதன், நீ ஒரு டிராமா போடுற, நீதான் முதல் தீய சக்தி. அந்த ஊழலாடியில் எல்லாரும் தீய சக்தி தான். ஆனா நீ அவங்களுக்கு எல்லாருக்கும் மேல தீய சக்தி. நீ பேசும் பொய், உனக்கு நீ போய் பேசி பேசி பேசியே பாரு உனக்கு என்ன வரப்போகுதுன்ட்டு வெகு சீக்கிரத்து கடவுள் உனக்கு அதுக்கும் ஒரு ஆஃப் வைப்பார். இந்த முட்டாள் ஜனங்கள் தேர்ந்தெடுத்தது நல்லதுதான். ஏன்னா இப்ப தெரியுது தமிழ்நாட்டுல 1.5 கோடிக்கு மேல தற்குறிகள் இருக்கிறார்கள் என்று. இந்த தற்குறிகளை நீ மூல செலவை பண்ணி அவங்கள பைத்தியக்காரங்களா ஆக்கியிருக்க. வணக்கம். கீதா டிவி சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நியமித்திருக்கிறார்கள். அவங்க பதவியேற்றிருக்காங்க. அந்த தாவேக்கா with the support of 10 தீய சக்தி எம்எல்ஏஸ், that is தீய சக்தியுடன் டிஎம்கேவோட ஆதரவுடன் ஜெயிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் விஜய் ஆட்சி அமைச்சிருக்காங்க.
இதுலயே தெரியுது இவங்கெல்லாம் பதவிக்காக எதையும் செய்வார்கள், பதவிக்காக டீயும் திம்பார்கள். பொய் ஆரம்பிக்கிறதுலே பொய். மூலசலவை பண்ணி இந்த மக்களை முட்டாளாக்கி இந்த முட்டாள் ஜனமும் என்னமோ பெரிய தான் ஏதோ ஒரு கடவுள் இவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கொடுக்க போறது மாதிரி இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. நேத்தே போர்டா விட்டுட்டான் 10 லட்சம் கோடி 10+. ஓகே, நான் மற்றவங்களாட்ட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கையில வச்சுட்டு என்னால செய்ய முடியாது. 10+ 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 2006-11 டிஎம்கே ஆட்சி முடிஞ்சிட்டு போனப்புறம் ஒரு எவ்வளவு 1.5 லட்சமோ 60,000 கோடி லோன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2006-11 அப்புறமேல் 11 to 2016 ஒரு அளவுக்கு கடன் எடுத்திருந்தாங்க ஜெயலலிதாவோட ஆட்சியில. அதுக்கப்புறம் 16 ஜெயலலிதா இருந்த அப்புறம் 17 to 21 அதே கடன் 1.5 லட்சம் கோடின்னு வச்சுக்கலாம், இல்ல 1 லட்சம் கோடின்னு வச்சுக்கலாம். அது எவ்வளவு இருந்தாலும் அங்க இருக்கும் கணக்கு. நான் 5 லட்சம் பிளஸ் கோடி ஆச்சு. 5 லட்சம் பிளஸ் கோடினா ஆல்மோஸ்ட் 3-4 லட்சம் ரூபாய் எடப்பாடி கவர்மெண்ட்ல தான் எடுத்திருக்காங்க. அவங்க 1.5 லட்சம் கோடிக்கு வட்டியே கட்டியிருந்தாலே அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அப்போ கொள்ளை அடித்தது ஃபர்ஸ்ட் அதிமுக கவர்மெண்ட் அண்டர் இபிஎஸ். தட் இஸ் பல மடங்கு. முதல் கொள்ளை அடிக்கவில்லை என்று சொல்லவில்லை. இப்போ அன்றைக்கு விட அந்த 17 to 21 கொள்ளை அடித்தது ஜாஸ்தி. அப்போ அந்த கடனுக்கு மறுபடியும் இந்த திமுக கவர்மெண்ட் நிறைய இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணி தேவையில்லாமல் பிளஸ் அந்த 5 லட்சம் கோடியோட கடன் அது ஆல்மோஸ்ட் 25,000 கோடி பர் இயர். அசைன் கரெக்டா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேயிங் தெரியாது. நான் 7% கால்குலேட் பண்ணி அப்போ இந்த 4 வருஷத்துல அந்த 25,000 கோடி இன்னொரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் கோடி, அப்போ 6.25 லட்சம் கோடி, 7 வச்சா 3.25 லட்சம் கோடி இந்த கவர்மெண்ட் போன டிஎம்கே கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் குத்து மதிப்பா தான் நான் பேசுறேன். அந்த பகுத்தறிவு கூட இந்த முட்டாள் பையனுக்கு இல்லை. அவன் சொல்றான் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, கஜானா காலி. டெய்லி வருண்டா, டெய்லி செலவும் போகும்டா, அது தெரியுமா முதல்ல? அது எப்படி கஜானா காலி ஆயிடும்? அப்போ எப்படியெல்லாம் இந்த தற்குறி மக்கள் நம்புவாங்களோ அதுக்கு அவன் டான்ஸ் ஆடி போய் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப தப்பு விஜய். டோன்ட் டாக் லைஸ், தட் வில் கேட்ச் அப் ஆன் யூ. நினைச்சுக்காத நீ இன்னைக்கு ஏதோ 108 சீட் ஜெயிச்சதால நீ ஒரு பெரிய மக்கள் ஹீரோ ஆயிட்டா கிடையாது. உன் மனசாட்சிக்கு தெரியும், இந்த பிஜேபியில் இருக்க அமித்ஷாவுக்கும் தெரியும், அமித்ஷா கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நடந்தது என்று. நீ நிஜமாவே எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வாங்கின, அதுல கோல்மால் பண்ணி எவ்வளவு ஓட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். ஆனா அதையெல்லாம் அப்படியே பர்டிகுலர் போட்டு மூடிட்டு நீ கண்டதையும் மக்களை திசை திருப்புகிறாய். இது நல்லதுக்கு இல்லை. உனக்கு தெரியாமையா நீ ஒரு அரசியல் தலைவரா உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்டேட் லெவல்ல கடன் இருக்குதுன்னு பேசிக் அட்லீஸ்ட் கொஞ்சம் நமக்கு எக்ஸாக்டா தெரியாட்டும் ஓரளவுக்கு. ஆனா உன் கூட அந்த எவனோட்ட அருண் குமாரோ எவனோட்ட ஐஆர்எஸ் கால இருக்கிறான், அவனுக்கு அதுக்கூட தெரியாம அவனுக்கு அட்வைஸ் பண்ணாம நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற. நினைச்சிட்டு இருக்காது உன் பொய் எப்பவுமே மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க. திங்க் ஆஃப் த பிரெஞ்சு ரெவல்யூஷன். அன்னைக்கு மக்கள் எல்லாம் இதே மக்கள் உங்க ஓட் போட்ட மக்களே உன்னை துரத்துவார்கள். இது வெகு சீக்கிரத்தில் நடக்கும். நான் இந்த எலெக்ஷன் அப்போ நான் நிஜமாவே 2026 நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைத்தேன். ஆனால் எனக்கு அந்த பணம்
வேண்டிய பணம், தட் இஸ் அட்லீஸ்ட் பேசிக்ஸ் கொஞ்சம் நம்ம செலவு பண்ணணும், ஒரு காரோ ஏதோ. அந்த மாதிரி 234 கேண்டிடேட்ஸ் போடணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. 21லயும் பார்த்தேன், 26லயும் பார்த்தேன். அப்போ என் கடவுள் சொன்னார், இப்ப வேண்டாம், ஒரு பெரிய மாற்றம் வரும், அந்த நேரத்தில் நீ இறங்கி இப்ப தேவையில்லை என்று. ஏன்னால் ஆனா ஒரு 4-5 நான் கேட்ட வேண்டுகோள் கடவுள் எனக்கு செய்தார். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் திமுக ஆட்சிக்கு வராது, ஒரு வருஷத்துக்கு முன்னாலே. ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல எவ்வளவு மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இவங்களை நிராகரிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியல. இந்த கட்ட பஞ்சாயத்து, லேண்ட் கிராபிங், இந்த பட்டா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அது ஒரு கோஷ்டி கொள்ளடிச்சுட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லும் கொள்ளை. நான் இது விழாவாரியாவே என்னோட காணொலிகளில் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நபராவது திமுகவில் இருந்தோ இல்லாட்டி நான் வந்து சிஎம் செல்லுக்கு எழுதின டிவிஎஸ்சி போட்டேன், லோக் ஆயுக்தா போனேன், ஆனா எங்கேயுமே நீதி கிடைக்கவில்லை. ஆகையால் இப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன், இட்ஸ் a waste going to the courts, it's a waste writing letters to all these authorities. ஏனென்றால் யாருமே இந்த நாட்டில் வந்துட்டு 99% ஊழல்வாதிகள் தான் இருக்கிறார்கள். மக்களும் கூட இந்த ஊழல்வாதிகளை தான் விரும்புகிறார்கள். ஐயால இந்த மக்களுக்காக நம்ம நல்லது நினைச்சு செய்யணும்னு நினைச்சா தேவையில்லை. நான் எப்பவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, உண்மையா வாழும் மக்களுக்கு, தட் இஸ் ஹானஸ்ட் சிட்டிசன்ஸ்க்கு கடவுளே நல்லது செய்யுங்க. ஸோ அதில் டிஎம்கே தோத்துது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் அதிமுக ஜெயிக்க கூடாது என்று, இந்த இபிஎஸ் எஸ்பெஷலி. அதுக்கப்புறம் இந்த சீமான், ஏன்னா சீமான் மைட் ஹாவ் அ குட் மேனிஃபெஸ்டோ, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தான் ஒரு தனி நபரா அவரும் ஒரு கொடூர புத்தி படைத்த மனுஷனே சொல்லக்கூடாது. இவங்களெல்லாம் வந்து மாண்புமிகு, ஆனரபிள், இதெல்லாம் எதுக்கு கூப்பிடுறாங்களோ தெரியல. என்னை பொறுத்த வரையிலும் ஒரு திருடன் அவன் எவனா இருக்கட்டும், அவன் ராஜாவாவே இருக்கட்டும், பிரதம மந்திரியாவே இருக்கட்டும், முதல் மந்திரியாவே இருக்கட்டும், கொள்ளை அடித்தால் அவன் கொள்ளைக்காரன் தான், அவன் திருடன் தான், அவன் ஒரு அரக்கன். ஆனால் இவர்களை போய் மாண்புமிகுன்னு கூப்பிடுறது பைத்தியக்காரத்தான். அப்போ வந்து இப்போ வந்து அந்த மின்சாரத்தை 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு இப்போ வந்து 500 யூனிட்குள்ளார யூஸ் பண்ணுபவர்களுக்கு தான் கொடுக்குறேன் என்றால் எதற்கு? நீங்க ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து நஷ்டத்தில் ஓடும் போது மறுபடியும் அந்த யூனிட் ரேட்டை நீங்க ஏத்துறீங்க. அதுக்கு எல்லா வீட்டுக்கும் சோலார் கனெக்ஷன் ஒரு சப்சிடி ரேட்ல கொடுத்து அந்த பணத்தை மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணுங்க. அப்போ வந்து இந்த கறி, இந்த கோல் எல்லாம் இம்போர்ட் பண்ணும் தேவையில்லை. அப்போ நம்மளோட என்னது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பணமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனா இதை யாருமே செய்வதில்லை. நான் 2009லயே அன்றைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் அன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி கிட்ட நான் இதை சொன்னேன். ஆனா அவங்க செய்யல. மறுபடியும் அவங்க என்ன கொடுத்தாங்க, அந்த டிவி, அந்த டிவி ஒரு டுவாங்கூர் டிவி. அன்னைக்கு சோலார் கொடுத்துருந்தா இன்னைக்கு இவ்வளவு கடன் இருந்திருக்காது தமிழ்நாடு ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல. அதுக்கப்புறம் போன கவர்மெண்ட் 21ல அந்த அதிமுக கவர்மெண்ட் போன உடனே அந்த தங்கமணின்னு ஒரு ஃப்ராட் இருந்தான் இபியில, அவன் கொள்ளடிச்சதுக்காக நம்ம எல்லாம் மறுபடியும் யூனிட் காஸ்ட்க்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணோம், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டணும். இந்த எஸ்பி வேலுமணி இன்னொரு கொள்ளைக்காரர் ஊழல்வாதி. ஆனா இப்போ வந்து இந்த அதிமுகவில் இருக்கும் அயோக்கியர்கள், ஜெயிச்ச அயோக்கியர்கள் வந்து ஒரு தாவைக்காக்கு தாவறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நீங்க தான் குற்றவாளி, நான் வந்து அவங்களை குற்றவாளி என்று சொல்ல மாட்டேன் என்றால் அவன் அயோக்கியன். அந்த அயோக்கியனை தேர்ந்தெடுப்பது யார்? நாம் உணர்ச்சி வசப்பட்டு. இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாரும் சொல்றாங்க மாபெரும் வெற்றி விஜய்.
மாபெரும் வெற்றியாயிருந்தானா அவன் 125 சீட் ஜெயிச்சிருக்கணும். அப்பா கடவுள் பார்த்து கரெக்டா வச்சார். ஆஃப் பாருங்கவனுக்கு 108. ஒன்று விவாகரத்து பண்றதுதான், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை இருக்கிறது தான், ஆகையால பிரிஞ்சு போறது இருக்குது. ஆனா நீ எந்த முகத்தோட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போற? உனக்கும் பொண்டாட்டிக்கு 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம். அந்த பெண் குழந்தை, நீ பெற்றிருக்க பெண் குழந்தை என்னடா பண்ணிருக்கு? என்னடா பண்ணிருக்கு? நீ எல்லாம் ஒரு மனிதன், நீ ஒரு டிராமா போடுற. நீதான் முதல் தீய சக்தி. அந்த ஊழல்வாதிகள் எல்லாரும் தீய சக்தி தான். ஆனா நீ அவங்களுக்கு எல்லாருக்கும் மேல தீய சக்தி. நீ பேசும் பொய், உனக்கு நீ போய் பேசி பேசி பேசியே பாரு உனக்கு என்ன வரப்போகுதுன்ட்டு வெகு சீக்கிரத்தில் கடவுள் உனக்கு அதுக்கும் ஒரு ஆஃப் வைப்பார். இந்த முட்டாள் ஜனங்கள் தேர்ந்தெடுத்தது நல்லதுதான். ஏன்னா இப்ப தெரியுது தமிழ்நாட்டுல 1.5 கோடிக்கு மேல தற்குறிகள் இருக்கிறார்கள் என்று. இந்த தற்குறிகளை நீ மூல செலவை பண்ணி அவங்கள பைத்தியக்காரங்களா ஆக்கியிருக்க. நேற்று நீ ஒரு 2-3 சிக்னேச்சர் போட்ட. ஒன்று எலக்ட்ரிசிட்டிக்காக, அது ஒரு புருடா. 2வது நீ ஒரு சைன் பண்ண பெண்களுக்கு பாதுகாப்பு படை என்று. உன் வீட்டு பெண்ணுக்கே நீ பாதுகாப்பு கொடுக்காம அதுக்கப்புறம் நீ என்ன பாதுகாப்பு மற்ற பெண்களுக்கு கொடுப்பாய்? அப்போ நீ பேசுவதெல்லாம் பொய். 3வது நீ போதை பொருள் ஒழிக்கணும். உன் மனசாட்சியை சொட்டு சொல்லு விஜய். நீ ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன், நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதில்லை என்று. உன்னோட ரேப் பார்ட்டிஸ்ல நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்றதில்லை. அப்போ இது எப்படி தெரியுங்களா? இந்த வேதாளம் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஒரு இது ஐ மைட் பி ராங் இன் த வேர்ட்ஸ் ஐ எம் யூசிங். வேதாளம் ஊதுதுன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க. அப்போ நீ எப்பேற்பட்ட ஒரு வேதாளம்? நீ மக்களுக்கு நன்மை செய்வியா? கிடையாது. நீ ஒரு அயோக்கியன். உன்னை சுத்தி இருக்கும் எல்லோரும் ஒரு அயோக்கியர்கள். நீ ஊழலை எதிர்க்கிறேன்னு சொல்ற. அங்க ஊழல் பெருச்சாலி செங்கோட்டினை பக்கத்திலே வைத்துக்கொண்டு நீயும் ஒரு ஊழல் பெருச்சாலி தான். நீயும் ஒரு டாக்ஸி வெய்டர் ஆகிய நீயும் ஒரு ஊழல் பெருச்சாலி. அதுக்கப்புறம் அந்த ஆதவ் அர்ஜுனா, யாரெல்லாம் நீ கூப்பிட்டிருக்காய், மார்டின் பொண்டாட்டி எல்லாம் பாலிடிக்ஸ் பேக் டோர் வழியா இந்த கள்ள லாட்ரி சீட்டு, இந்த ரம்மி கிம்மி எல்லாம் இன்னும் பாருங்க எவ்வளவு இளைஞர்கள் எவ்வளவு பேர் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்று. இந்த கெட்ட பழக்கங்களால் மக்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் நிறைய தடவை இதுதான் சொல்றேன், மறுபடியும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த நாட்டோட எதிர்காலத்தை நீங்கள் கெடுக்கிறீர்கள். பிளஸ் இந்த நாட்டோட இளைஞர்கள், வருங்கால சன்னதிகள், அவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கெல்லாம் சுக்குநூறாக்குறீங்க. இவன் ஒரு தீய சக்தி, இவன் டிஎம்கேவை தீய சக்தின்னு சொன்னான். சரி, உண்மைதான். ஆனா யார் உனக்கு சப்போர்ட் கொடுத்திருந்த 10 எம்எல்ஏஸ், 5 காங்கிரஸ், யாரால ஜெயிச்சாங்க? அந்த டிஎம்கே ஓட்டான்ல இருந்துச்சா? 2வது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. நான் எதிர்பார்த்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி நல்லவர்கள் என்று ஒரு கொஞ்சம் பிரின்சிபல்ஸ் இருக்கும். இந்த பழைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியில ஒரு சில எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கார், பாலிட் பியூரோ மெம்பரா இருந்தார், பஸ்வ புண்ணையான்னு சொல்லிட்டு ஆந்திரால. அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பணக்காரர்கள். அவங்க சொத்தையெல்லாம் அந்த கட்சிக்காக அர்ப்பணிச்சு அவங்க ரொம்ப சிம்பிள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் இப்போ வரும் கம்யூனிஸ்டுகள் இந்த பெரிய பெருச்சாலி, இந்த ஊழல் பெருச்சாலிகளோட சேர்ந்து அவர்களும் ஒரு பெரிய பெருச்சாலிகள் ஆகிவிட்டார்கள். 4வது விசிகே, தோல் திருமாவளவன். எல்லாரும் என்னமோ பெரிய யோகிய சிகாமணி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் முந்தா நேற்று ஒருத்தனோட அந்த திருமாவளவனை தெரிந்த ஒருவர், அவர் பணத்துக்காக எதையும் செய்வார் என்று கமெண்ட் அடிச்சிருந்தார். அப்போ யார் இங்க பின்னால இந்த ஆட்சிக்கு பின்னால் இருக்கும்னால் மார்டினோட கொள்ளை குடும்பம்.
இந்த கொள்ளைக்காரர்கள் எல்லாம் ஆட்சியில் இருந்தால் நாடு என்ன ஆகும்? கஷ்டப்படுங்க மக்களே. ஏன்னா என்னை பொறுத்த வரையிலும் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பர் மந்த் இருந்தால் போதும். ஏன்னா எனக்கு 20 நாய் இருக்குது, 20 மாடு இருக்குது. என்னை நம்பி என்ன சொல்றது, இல்லை என்னை நம்பி 200 பேர் இருக்கிறாங்க. சாரி, 5 லட்சம் பத்தாது. எனக்கு மாதம் 30 லட்சம் நான் சம்பாதிக்கணும். எதுக்குன்னா அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். எனக்கு என் பர்சனல் செலவுனா ஐம் வெரி சிம்பிள் பர்சன். நான் இந்த நகை நெட்டு எதுவும் போட மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த வீட்டுக்கு டேக்ஸ் கட்டணும், மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் டேக்ஸ் கட்டணும். இதெல்லாம் எங்கள் அப்பா கொடுத்தது எனக்கு. ஓகே, அதில் அதுக்காக நான் ஒரு 30 லட்சம் மாதத்துக்கு சம்பாதிச்சுட்டே தீரணும். அது எனக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும். ஏன்னா நான் ஒரு விவசாயி. நான் விவசாயம் செய்வேன், நான் ட்ரேடிங் பண்ணுவேன், எனக்கு செய்ய தெரியும். ஓகே, ஐயல் அந்த 30 லட்சத்தை என்னால் சம்பாதிச்சு நான் என்னோட மக்கள் யார் என்னை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் செய்வேன். அதுக்கப்புறம் நான் வருஷத்துக்கு 200+ குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக படிப்பு நான் செய்கிறேன். ப்ளஸ் நிறைய குழந்தைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன். ஆனால் அதில் நான் பார்த்தேன்னா ஒரு குழந்தையாவது எனக்கு ஒரு நன்றி கடை சொன்னதில்லை. நான் நினச்சிக்கிறது வருத்தம் ஒன்றும் கிடையாது. பட் எப்பேற்பட்ட ஒரு மக்கள் நம்ம மாட்டு மக்கள் என்று நான் நினைப்பேன் நிறைய நேரத்தில். இவங்களுக்கெல்லாம் கடவுள் எப்படி ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போறான்னு தெரியல. நம்ம மக்கள் எல்லோருமே அயோக்கியர்கள் தான். நம்ம அயோக்கியர்களை தேர்ந்தெடுத்து விட்டு அதுக்கப்புறம் குறையுது சொல்றது நம்மளுக்கு நம்ம கர்மாவை நம்ம அனுபவிச்சே தீரணும். மக்கள் இந்த விஜயை நம்பி நீங்கள் எல்லாரும் ஓட் போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட தலையெழுத்தை குட்டிச்சவராக்கி வச்சிருக்க. இந்த பையனுக்கு பொருளாதாரம் என்ன தெரியாது. 1 நம்பர் சோம்பேறி. இவன் குடிச்சிட்டு கூத்தி ஆடிட்டு எல்லா கூத்தி ஆளுகளும் வந்துட்டாளுங்க. நேற்று அந்த ஃபங்க்ஷனுக்கு மார்டின் பொண்டாட்டி, ஆதவார்ஜுனா அவன் பொண்ணு. ஆதவார்ஜுனா ஒரு மந்திரி, செங்கோட்டையன் இன்னொரு ஊழல்வாதி. அந்த நிர்மல் குமார் எப்பேற்பட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நிர்மல்குமார், அருண்ராஜ், இவன் அவன் அந்த ராஜ்மோகன். அதில் ஏதோ ஒரு டாக்டர் நினைக்கிறேன். இந்த காரைக்குடி கேண்டிடேட் ஒரு மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஐ ஸ்டாண்ட் கரெக்டு. அந்த ஆள் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. அதில் நான் கமெண்ட் அடிக்கக்கூடாது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த 234 தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேண்டிடேட்ஸ் 70% or even 80% of them have got criminal background. இந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸை மக்கள் தேர்ந்தெடுத்து, இது மாற்றம் கிடையாது மக்களே.